நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, தமிழ் திரையுலகின் முதல் பின்னணி பாடகரான திருச்சி லோகநாதன் இவங்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். 1924ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 24ஆம் தேதி அன்னைக்கு பிறந்திருக்காங்க. 1989ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 17ஆம் தேதி காலமாயிருக்கிறாங்க. நடிகர்களே சொந்த குரல்ல பாடி நடிச்சு வந்த காலத்தை மாற்றி தமிழ் திரையிசையில பின்னணி பாடும் முறைக்கு வித்திட்ட முன்னோடி இவர்தான். 1924ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 24ஆம் தேதி அன்னைக்கு திருச்சியில பிறந்திருக்காங்க. ஆங்கிலேயர் ஆட்சி மேல இருந்த கோபத்தினால தன்னோட அப்பா பெயரோட முதல் எழுத்த தன்னோட இனிஷியலா வைக்காம தான் பிறந்த ஊரை தன்னோட பெயருக்கு முன்னாடி வச்சுக்கிட்டாரு லோகநாதன் அவர்கள். பிரபல பழம்பெரும் நடிகை ராஜகாந்தின் மகள் ராஜலட்சுமியை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவருடைய மகன்களான TL மகாராஜன் மற்றும் தீபன் சக்கரவர்த்தி இவங்களும் தமிழ் திரையுலகில புகழ்பெற்ற பின்னணி பாடகர்கள் ஆவாங்க. 1947ஆம் ஆண்டு MGR கதாநாயகனாக நடித்த ராஜகுமாரி திரைப்படத்துல காசினியில் நாங்கள் வாழ்வதே என்ற பாடலை பாடி தன்னோட திரையுலக பயணத்தை தொடங்கியிருக்காங்க திருச்சி லோகநாதன் அவர்கள். இதுவே தமிழ் சினிமாவின் முதல் பின்னணி பாடலாக கருதப்படுது. இவரோட கணீன் என்ற வெண்கல குரல் மற்றும் தனித்துவமான உச்சரிப்பு அந்த கால ரசிகர்களை பெரிதும் கவர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். இவர் பாடி புகழ் பெற்ற சாகா வரம் பெற்ற பாடல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, மந்திரகுமாரி அப்படிங்கிற படத்துல வாராய் நீ வாராய் அப்படிங்கிற பாடல், மாயாபஜர் படத்துல கல்யாண சமையல் சாதம் அப்படிங்கிற பாடல், தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற படத்துல ஆசையே அலை போலே அப்படிங்கிற பாடல், பானை பிடித்தவள் பாக்கியசாலி அப்படிங்கிற படத்துல புருஷன் வீட்டில் வாழப்போகும் பெண்ணே அப்படிங்கிற பாடல், வண்ணக்கிளி அப்படிங்கிற படத்துல அடிக்கிற கைதான் அணைக்கும் அப்படிங்கிற பாடல், இரும்புத்திரை படத்துல கையிலே வாங்கின பையில போடல அப்படிங்கிற பாடல், இந்த எல்லா பாடல்களுமே இவருக்கு புகழ் பெற்ற பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம். தமிழ் திரையுலகில் முதல் பின்னணி பாடகரான திருச்சி லோகநாதன் இவங்களை பத்தின நிறைய விஷயங்களை இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, 1970கள் முதல் 1990கள் வரை தென்னிந்திய திரையுலகத்துல முன்னணி நடிகையா விளங்கின ஸ்ரீவித்யா இவங்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். 1953ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 24ஆம் தேதி அன்னைக்கு பிறந்திருக்காங்க. 2006ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி காலமாயிருக்கிறாங்க. வசீகரமான கண்கள், உணர்ச்சி பூர்வமான நடிப்பு மற்றும் நடன திறமையால தென்னகத்தின் திலகம் அப்படின்னு போற்றப்பட்டிருக்காங்க ஸ்ரீவித்யா அவர்கள். இவங்க ஒரு சிறந்த பரதநாட்டிய கலைஞர் மற்றும் பின்னணி பாடகியும் ஆவாங்க. 1966ஆம் ஆண்டு திருவிளையாடல் திரைப்படத்துல ஒரு சின்ன வேஷத்துல அறிமுகமானாங்க ஸ்ரீவித்யா அவர்கள். 1969ல கே பாலச்சந்தரோட 3 முடிச்சு திரைப்படத்துல ஹீரோயினா அறிமுகமாகி புகழ் பெற்றாங்க ஸ்ரீவித்யா அவர்கள். இவங்க நடிச்ச மறக்க முடியாத தமிழ் படங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அபூர்வ ராகங்கள், உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், தளபதி, இந்த படங்கள் எல்லாமே இவருக்கு ஹிட் கொடுத்த படங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தமிழ்ல மட்டும் இல்லாம மலையாள சினிமாவில மிக நீண்ட காலம் டாப் நடிகையாகவும் சிறந்த குணச்சித்திர நடிகையாகவும் முத்திர பதிச்சிருக்கிறாங்க ஸ்ரீவித்யா அவர்கள். இவருக்கு புகழை வாங்கி தந்த பாடல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, மிக சிறந்த நடிகையான ஸ்ரீவித்யா இவங்களை பத்தின நிறைய விஷயங்களை இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.